ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2010 ரிலீஸ் ஆன ஹாரி பாட்டர் அண்ட் த டெட்லி ஹாலோ பார்ட் 1ங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இது ஹாரி பாட்டரோட 7வது மூவி. இதுக்கு முன்னாடி 6 மூவி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் 7வது மூவி உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. தீய சக்திகள் அதிகமாயிட்டு இருக்கு, ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் மக்கள் எல்லாரையும் பாதுகாப்புன்ற மாதிரி பிரஸ் மீட் தராரு. அப்புறம் ஹெர்மைடி நியூஸ் பேப்பர் படித்தா சாதாரண மக்களோட குடும்பத்தை தேடி தீய சக்திகள் அழிச்சிட்டு இருக்குன்னு படிப்பா. அதே டைமில் ஹாரியோட அங்கிள் இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை, வாங்க போலான்ட்டு அவரோட ஃபேமிலியோட வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹெர்மைனி கீழே போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு பின்னாடி நின்று மந்திரக்குள்ள எடுத்து மெய் மரன்ட்டு ஒரு மந்திரத்தை போட்டு அவங்க அம்மா அப்பாவோட மூலையிலேருந்து அவளோட நினைவு மொத்தமாக அழிச்சிட்டு பேக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஹாரியும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதனால தான் அங்கிள் ஹாரியை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பிணந்தினி பறந்து ஒரு கோட்டைக்குள்ள போகுது. பார்த்தா நம்ம ஸ்னேப் தான் வந்திருப்பான். உள்ளே போய் பார்த்தா வால்டமோர்ட்டும் அவனோட ஆட்கள்லாம் இருப்பாங்க. வா ஸ்னேப், இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல, வந்து உட்காருன்னு வால்டமோர்ட் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. உங்களோட எதிரியை வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்ற போகிறாங்க. அவன் இங்கே போயிட்டானா ரொம்ப பாதுகாப்பாயிடுவான்ற மாதிரி ஸ்னேப் சொல்லுவோம். இன்னொருத்தன், எனக்கு வேற ஒரு தகவல் வந்துச்சு, 17 வயசு முடிகிற வரைக்கும் அவனை வேற எங்கேயுமே மாற்ற முடியாதுன்னுவாங்க. அப்போ வால்டமோர்ட், நீ என்ன சொல்கிறேன்ட்டு எதிரில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட கேட்டால், பாலும் கல்லும் ஒரே நேரத்தில் தான் இருக்கும், குடிச்சு பார்த்தா தான் வித்தியாசம் தெரியணும்னு. பரவாயில்லையே, அரசியல்வாதி மாதிரியே பேசுகிற, உன்னை வச்சு மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் காய் நகர்த்தலாம் போல இருக்குன்ட்டு நீ சொல்லு ஸ்னேப், என்னோட எதிரியை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஸ்னேப் தான் சொல்லுவான். ஆர்டர் ஆஃப் த ஃபினிக்ஸ் மாதிரி பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாங்க. அங்கே கூட்டின்னு போயிட்டு அவனை தொட முடியாதுன்னு பெல்லாட்ரிக்ஸ், நான் வேணா அவனை கொல்லவான்னு கேட்பான். இல்ல, அவன் என்னோட எதிரி, நான் தான் அவனை கொல்வேன்ட்டு வால்டமோர்ட் சொல்லிக்கிட்டே. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னோட மந்திரக்கோளம் ஹாரி பாட்டரோட மந்திரக்கோளம் ஒரே பொருளால செய்யப்பட்டது, ஃபீனிக்ஸ் பறவையோட இறகால. இது ஒருத்தர் தாக்குமே தவிர உயிர் போற அளவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால உங்களோட மந்திரக்கோளை காட்டுங்கன்னு எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. மேல்ஃபாய் அவங்க அப்பா கிட்ட போய் உன்னோட மந்திரக்கோள் எதால செய்யப்பட்டதுன்னு அதை வாங்கினோடனே டிராகனோட இதே தலை செய்யப்பட்டது ஆடுனுவான். இந்த டீச்சர் இருக்கால அப்படின்ட்டு ஒரு டீச்சர் மிதந்துட்டு இருப்பா. அவங்கள காமிச்சு, இவ ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் பாடம் எடுக்கிறான், மனிதர்களும் மந்திரவாதிகளும் ஒன்னா வாழலான்ற மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடக்கவே கூடாதுன்ற மாதிரி வால்டமோர்ட் பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த லேடி ஸ்னேப்பை மட்டும் பார்த்து, என்ன காப்பாத்து ஸ்னேப் அப்படின்னு கண் கலங்குவா. வால்டமோர்ட் சித்து மடின்ட்டு அவளை சாவடிச்சு அவனோட பாம்புக்கு இரையாக்கிடுவான். அதுக்கப்புறமா ஹாரியை காமிச்சா டம்பிள்டோர் இறந்த நினைவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவங்ககிட்ட ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கும். அதுல டம்பிள்டோர் மாதிரி ஒருத்தரோட வயசானவரோட உருவம் தெரியும். யார் இதுன்னு தெரியாம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே போவான். அப்போ டோரை திறந்தா ஹெர்மைனி, ராணு, மேடை எல்லாருமே வந்திருப்பாங்க. என்ன எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை ஹாரி, இப்போ உன்னை இங்கேருந்து நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகிறோம், எல்லாருமே 2 பேரா பிரிஞ்சு போகலான்னு. 2 பேரா எனக்கு புரியலன்னு ஹாரி சொன்னோன்னே, பாலி ஜூஸை குடிச்சு உன்ன மாதிரி எல்லாருமே உருவம் மாற போறோன்னு ஹாரி, வேணாம், என்னால அவங்களோட உயிரெலாம் ஆபத்தில் மாட்ட வேணாம், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லுவான். இல்லை ஹாரி, நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன், இதுக்கப்புறம் எங்களோட முடிவை நீ மாற்றணும்னு நினைக்காதுன்னு ஒரு மொட்டை தலையன். ஆமா ஹாரி, நானும் உன்னோட ரசிகன் தான் தெரியுமா அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். மேடை, போதும் நிறுத்துறியா, ஹெர்மைனி அவனோட முடியை கொண்டு வானோடனே முடிய பிடிங்க ஹெர்மைனி பாலி ஜூஸ்ல போட்டுருவா. அதுக்கப்புறம் எல்லாருமே குடிச்சு ஹாரி மாதிரி மாறினோடனே துணி எல்லாம் எடுத்து கொட்டுவாங்க. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திங்கன்ட்டு அந்த மொட்டை தலையனை கூப்பிட்டு நீ ஏன் கூட வாண்டுருவார் மேடை. அப்புறம் ஹாரியை ஹேக்ரெட் கூட அனுப்புவேன்னு. ஹேக்ரெட் இதை கேட்ட உடனே, சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் தான் தூக்கிட்டு வந்தேன் ஹாரி பாதுகாப்பா, இப்போ கூட எனக்கு அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஹேக்ரெட் சொன்னோன்னே மேடை, போதும் நிறுத்தி தொலைங்கன்ட்டு எல்லாருமே ஒன்னா பறந்து போவாங்க. அப்புறம் பிணந்தினிகள் எல்லாருமே ஏகப்பட்ட ஹாரி இருக்கிறதுனால யாரும் உண்மையான ஹாரின்னு தெரியாம தாக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பிணந்தினி ஹேக்ரெட்டை தாக்கணும்னு அவன் மயங்கிடுவான். ஹேக்ரெட் ஏஞ்சிருன்னு ஹாரியை பைக்கை பறக்க வச்சு மேலே எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஹாரியோட ஆந்தை தான் ஹாரியை ஒரு பிணந்தினி தாக்க வரும். அது குறுக்க புந்து அது செத்துரும். அப்புறம் அந்த பிணந்தினியும் பறந்து போயிடும். ஹாரி இங்க என்ன நடக்குதுன்னு புரியாத போது திடீர்னு அவனுக்கு தழும்பு வலிக்குங்க. பார்த்தா வால்டமோர்ட்டே நேரடியா ஹாரி கூட மோதுவான் பாருங்களேன். ஹாரியோட மந்திரக்குள்ள வால்டமோர்ட் மந்திரக்குள்ள நேருக்கு நேர் மோதிக்கும். வால்டமோர்ட்டோட மந்திரக்குள்ளே உடஞ்சிரும். டக்குன்னு ஹேக்ரெட் அங்கேருந்து முழிச்சு வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பி வந்துருவான். வால்டமோர்ட் சம கோத்துல கத்திட்டு இருப்பான் அதே இடத்துல நின்றுட்டு. அப்புறம் ஹாரியும் ஹேக்ரெட்டும் ரானோட வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாருமே வந்துட்டாங்களான்னு கேட்டோம்னா, இல்ல நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னு உள்ள கூட்டு போவா. அப்புறம் ரானோட 2 அண்ணன்களை ஒரு அண்ணனுக்கு அடிபட்டு பயங்கர டேமேஜோட வருவான். என்னாச்சுன்னு அவனை படுக்க வச்சோன்னா லூப்பின் ஹாரியை பிடிச்சி, என்னுடைய டேபிள்ல முதல் நாள் என்ன பார்க்கும்போது நீ என்ன பறவையை பார்த்த சொல்லுன்னு கத்துவாரு. அவன் ஒரு பேரை சொன்னோன்னே, ஓகே இங்க நம்ம வரத்துக்குள்ள நம்மள மாதிரி யாராவது உருமாறி கூட வந்திருக்கலாம், அதனால தான் நான் கிராஸ் செக் பண்ணேன்ட்டு வெளியே ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவரு. அவரை வழி மறைச்சோன்னா லூப்பின் கிட்ட இவர் கேட்பாரு, நீ சொல்லு டம்பிள்டோர் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன சொன்னார் லூப்பின் நம்புது, ஹாரி தான் நம்மளோட ஒரே நம்பிக்கை, அவனை முழுசா நம்புங்கன்ற மாதிரி சொன்னாரு அப்படின்வான். அப்புறம் எல்லாருமே வந்துருவாங்க இங்க. சரி வாங்க உள்ள போலான்ட்டு ட்வின்ஸ் அண்ணன்கள்ல ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கோம்ல, அவன் போய் என்னாச்சு இவனுக்குன்னு பார்த்துட்டு இருந்தா, எனக்கு காது குத்திட்டாங்கடா, சின்ன வயசுலேருந்தே காது குத்திலையா, இப்போதான் எனக்கு குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். அடிப்பட்டு கூட உனக்கு திமிர் அடங்கல பாத்தியா அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹாரி தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் மேடை இறந்துட்டாரு, அவன் கூட உருமாறி போனவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான், மேடைக்கு இப்படி நடந்துருக்க கூடாதுன்னு சொன்னோன்னா ஹாரி ரொம்ப வருத்தப்படுவான். அப்புறம் நைட்டு தூங்கும்போது ஹாரியோட கனவுல வால்டமோர்ட் வருவான். ஹாரிக்கு முதல்ல மந்திரக்கோள் கொடுத்தவரை மிரட்டிட்டு இருப்பான். எங்க இருக்காது சொல்லுன்னு மிரட்டுற மாதிரி கனவு வரும். அப்புறம் ஹாரி ஏஞ்சோடனே அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மந்திரக்கோள் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். பின்னாடியே ரான் இந்த மாதிரி
வேலை பார்ப்பேன்னு தெரியும் ஹாரி, எங்கே போகிற நில்லுன்னொன்னே எனக்காக யாருமே சாக வேணான்ட்டு ஹாரி கோமா போவான். உனக்காக சாவறாங்க நீ நினச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை, அந்த தீய சக்திகளின் தலைவனை தேர்ந்தெடுக்கப்பட்டவனால தான் கொல்ல முடியும். இல்லை நான் போய் அந்த ஹாக்ராக்ஸ் அழிக்கணும் அப்படின்ட்டு ஹாரி பார்த்தா, இன்னைக்கு ஒரு நைட்டு பொறுத்துக்கு ஹாரி, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே போகலான்னுவான். சரி ஓகேன்ட்டு ஹாரியும் மனசு மாதிரி உள்ளே வந்துட்டு இருப்பான். அப்போ ரான் சொல்லுவான், அந்த மோதிரத்தை டம்பிள்டோர் அழிச்சிட்டாரு, அப்புறம் அந்த டைரியை நீ அழிச்சிட்ட, அப்போ மிச்ச ஹாக்ராக்ஸ் எல்லாம் எப்படி தேர போகிறோம் ஹாரின்னொன்னே, தெரில வா கண்டுபிடிப்பேன் எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு ஹாரி உள்ளே போயிடுவான். மறுநாள் எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடியாகி போயிட்டு இருக்கும்போது ஹாரி ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பான். அதில் அந்த வாயாடி ரிப்போர்ட்டர் வந்து டம்பிள்டோரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்கன்னு எழுதியிருப்பான். அதே மாதிரி கீழே ஒரு நியூஸ் இருக்கும், அதில் டம்பிள்டோரோட நினைவுகளை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு படிப்பான். இப்போ ஜின்னி அங்கே வந்துட்டு நம்ம கூட படித்த எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது, நமக்கு எப்படி ஆகும்ட்டு ஹாரி கூட முத்தம் கொடுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ அந்த காதில் அடி வாங்கின அண்ணன் வந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டு, காலங்காத்தாலும் உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குது, இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, ஒழுங்காக போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு கிளம்பி போயிடுவான். ஹாரியும் சரின்ட்டு வெளியே போனால் எல்லாருமே டென்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா, அந்த ட்ரைவிசா டோர்னமெண்ட்ல ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருப்பால, அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி அங்கே வருவார். இப்போ இவருக்கு என்ன வந்துட்டு போய் உட்காந்தோன்னே, டம்பிள்டோர் இறக்கும்போது ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாரு, உங்களுக்காக இந்த பொருட்கள்லாம் தர சொன்னாருன்ட்டு ரான்க்கு ஒரு லைட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல டம்பிள்டோர் வரும்போது லைட் வெளிச்சத்தெல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ணுவார்ல, அது இது உனக்கு தர சொன்னாரு. அப்புறம் ஹெர்மைனி இந்த கதை புத்தகத்தை உனக்கு தர சொன்னாரு. அப்புறம் ஹாரி உனக்கு இந்த பால் கொடுத்துருக்காரு, குட்டிச் கேம்ல நீ சீக்கிரம் இருந்து ஜெயிக்கும் போதே உனக்காக இது தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு இந்த பாலை கொடுப்பாரு. வேற எதுவுமே தரலையான்னு ஹெர்மைனி கேட்டோன்னே, ஆமா இன்னொரு விஷயத்த தர சொல்லியிருக்காரு, கிரிஃபிண்டோரோட வாள். ஆனா அந்த வாள் அவருக்கு சொந்தமானது இல்லை, அது யாருக்குமே சொந்தம் கொண்டாட முடியாத வாள். இப்போ அது காணாம போயிருக்கு, தகுதி உள்ளவங்களுக்கு அதுவா தேடி வந்து உதவி பண்ணும். அப்புறம் உன்னால வால்டமோர்ட்டை எதிர்க்கவும் முடியாது ஹாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. அப்புறம் ஹாரி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இருப்பான். லூனாவோட அப்பாவும் இருப்பாங்க. லூனா யாருன்னா அந்த வெள்ளை முடி பொண்ணு தான். ஹாரி இவர் தான் என்னோட அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே, இங்கே பாரு ஹாரி, நானும் ஒரு பத்திரிக்கை நடத்துறேன், டம்பிள்டோர் இருக்க வரைக்கும் அவருக்கு முழு சப்போர்ட் கொடுத்தேன், இப்போ நான் உனக்கும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னு ஹாரி அவர் கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஓகே நான் இங்கேருந்து கலந்து வந்துடுவான். அப்புறம் அந்த நியூஸ் பேப்பரில் டம்பிள்டோரை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருப்பார்ல, அவரை பார்த்து நீங்கள் டம்பிள்டோரை பற்றி எழுதினதை நான் படித்தேன்னொன்னே, வந்து உட்கார ஹாரி பாட்டர், நானும் டம்பிள்டோரும் ரொம்ப நெருக்கமானவங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் அவனோட தம்பி தான் அவருக்கு நேர் எதிரானவர்னோடனே, என்ன டம்பிள்டோருக்கு தம்பி இருக்காரான்னு ஆச்சரியமாக கேட்பான். அப்போ எதிர் டேபிளில் இருக்க ஒரு லேடி, ஆமாம் டம்பிள்டோர் எப்போவுமே நிறைய உண்மைகளை யார்கிட்டயும் சொல்ல மாட்டார், அவரை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ரிப்போர்ட்டர் எழுதின புக்கை படிச்சுப்பாரு ஹாரி, அதில் அவரை பற்றி புட்டு வச்சிருக்கான்னு வாங்க. அவங்களுக்கு எப்படி டம்பிள்டோரை பற்றின உண்மைகள்லாம் தெரியும் நம்பது, அதுக்கு காரணம் பட்டில்டாங்கிற ஒரு மந்திரவாதி அந்த காலத்துல டம்பிள்டோரோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டர் புக்கை ரெடி பண்ணிருக்காங்கன்னு. அப்போ டம்பிள்டோர் காட்ரிக் சாலோன்ற ஊர்ல இருந்தாரான்னு கேட்பான். காட்ரிக் சாலோங்கிறது ஒரு ஊரு, நம்ம ஹாரியோட அம்மா அப்பா எல்லாம் அங்கேதான் இருந்திருக்காங்க. டம்பிள்டோரும் அப்போ அந்த நகரத்துல வாழ்ந்திருக்காரான்னு, ஆமா டம்பிள்டோரோட அப்பா 3 மனுஷங்களை கொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னுவான். என்ன டம்பிள்டோரோட அப்பா மனுஷங்களை கொண்டு இருக்காரான்ட்டு ஹாரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே, இன்னும் டம்பிள்டோர் என்னென்ன ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காருன்னு ஒண்ணுமே புரியலன்ட்டு ஹாரி மண்டை காஞ்சிருப்பான். அப்போ திடீர்னு அங்கே ஒரு ஒளி பறந்து வந்து மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியை பிணந்தினிகள் தாக்கிட்டாங்க. இப்போ மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி இறந்து போயிட்டாரு, மினிஸ்ட்ரி மொத்தமா தீய சக்திகளோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, இப்போ அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே அங்கேருந்து உடனே தப்பிச்சு போவாங்க. பிணந்தினிகளை வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. ஜின்னிக்கு உதவி பண்ணான்னு ஹாரி போக பார்த்தா, நீ இங்கேருந்து போன்ட்டு லூபினாவோட துரத்தி விட்டுருவாரு. அப்புறம் ஹெர்மைனி ரான் ஹாரி 3 பேரும் மறைஞ்சி வேற ஒரு ஊருக்கு வந்துருவாங்க. அங்கே வந்தோன்னே இந்த மாத்து துணி என்கிட்ட இருக்குன்னு ஒரு சின்ன பேக்ல இருந்து ஏகப்பட்ட துணி எடுப்பா. ஆமா இது என்னன்னும் போது, இது மாயாஜால பேக், இதுக்குள்ள எவ்வளவு பொருட்கள் வேணா வைக்கலான்ட்டு ஹெர்மைனி எல்லாருக்கும் துணி கொடுப்பா. எல்லாருமே மாத்திட்டு போய் காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னதான் இங்க நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, 17 வயசு முடியாத வரைக்கும் நம்மளை கண்காணிக்கிறது பின் வாங்க மாட்டாங்கன்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு நிறைய பேர் வந்து ஹாரியை தாக்குவாங்க பாருங்களேன், எல்லாருமே மறைஞ்சிப்பாங்க. கடைசியில எல்லாருமே அவங்களை தாக்கிட்டு ஹெர்மைனி வந்து அவங்களோட நினைவை முழுசா அழிச்சிட்டு அங்கேருந்து போயிருவா. வெளியே போகும்போது, ஐயோ நான் உனக்காக கேக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஹாரி, உன்னோட பிறந்த நாளுக்கு நானும் ஜின்னியை சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு, எல்லாமே வீணா போச்சுன்னு வருத்தப்படுவா. அடி பாவி, அங்க கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம செத்துருப்போம், உயிரோட வந்தோமே நினைச்சு சந்தோஷப்படுவியா, கேக் போச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிறேன். சரி வாங்க போலான்ட்டு ஹாரி வந்து ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் கூட்டிடுவான். அங்க போனா ஒரு வயசான உருவம் வந்து புகை மாதிரி வந்து பயமுறுத்தும் பாருங்களேன், எல்லாருமே பயந்துருவாங்க. ஹெர்மைனி மந்திரம் போட்டு உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே போய் நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஹாரியோட கனவுல வால்டமோர்ட் வருவான். அந்த ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு, அது எங்க இருக்கு சொல்லுன்ட்டு அந்த மந்திரக்குள்ள விற்கிறவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஹாரி தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டு, இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலேன்ட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சிரியஸோட வீட்டை திறப்பான். அப்போ ரான் உடனே ஹாரி இங்கே வான்னு சத்தம் போடுவான். என்ன கூப்பிட்றான் அப்படின்ட்டு ராணு போய் பார்த்தா, என்ன இருக்கு இந்த ரூம்லன்னு கேட்பாங்க. என்ன இருக்கா, இந்த டோர்ல இருக்க பேரை படிங்கன்ட்டு அந்த டோர்ல இருக்க பேரை படிக்க சொல்லுவான். ஹெர்மைனி தான் படிப்பா. ரெகுலஸ் ஏர்க்லஸ் பிளாக்னு இருக்கும். என்ன ரெகுலஸ் ஏர்க்லஸ் பிளாக்கா? ஆமா இது யாருன்னும் போது, RAB இன்னுமா தெரியல, அந்த ஆக்ராக்ஸை கண்டுபிடிச்சவருன்றான்னு சொன்னோன்னே அந்த பேப்பரை படிச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ இவர் சிரியஸ் பிளாக்கோட தம்பியா, இவர் தான் ஆக்ராக்ஸை கண்டுபிடிச்சிருக்காரா? இப்போ அவர் இறந்து வேற போயிருக்காரு, எப்படி ஆக்ராக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு டோருக்கு பின்னாடி இந்த சவுண்டு கேட்கும். ஹாரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு கதவை திறந்து டாபி மாதிரி ஒரு உருவத்தை தூக்கி வெளியே போடுவான். இவன் யாருன்னு தெரியுதா, சிரியஸ் பிளாக்கு தான் அடிமையா வேலை செஞ்சிருந்தான். அவனை வெளியே விட்டுட்டு, இந்த லாக்கெட்டை பார்த்திருக்கியா, இதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்புது, ஆமா என்னோட மாஸ்டர் சாவறதுக்கு முன்னாடி இந்த லாக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அழிக்க சொன்னாரு, அதை நான் எவ்வளவு
முயற்சி பண்ண அதை அழிக்க முடியல. அதுக்கப்புறம் அதை வந்து ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. யாருன்னொன்னே பழைய பொருட்களை வாங்கி விற்கிறவன் அப்படின்னு சொல்லுவான். சரி நான் அவனை பார்த்தே ஆகணும், போய் கூப்பிட்டுவானே ஹாரி சொன்னோன்னே சரின்ட்டு அந்த குள்ள மனுஷனும் வெளியே போயிடுவான். அப்புறம் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற ட்ரெயினை காட்டுவாங்க. பிணந்தினிகள் எல்லாத்தையும் வழி மறிச்சு ஹாரி இருக்கானு அந்த ட்ரெயினில் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம லாங் பட்டம் தான் எஞ்சி அவன் இங்கே இல்லை, இங்கேருந்து போகலான்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி காமிச்சா நம்ம ஹாரியை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ரிவார்டுன்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டி இருக்கும். அப்புறம் நம்ம வால்டமோட்டுக்கு எதிர் டேபிளில் ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான், அவன் தான் இப்போ மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியோட ஹெட்டாவே இருப்பான். இனிமே இந்த மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி பழைய பாரம்பரியத்தோட நடக்கும். இனிமே இங்க மந்திரவாதிகள் தான் நிறைஞ்சு வழிவாங்கன்ட்டு அப்பாவி மக்கள், அதாவது மந்திர சக்தி இல்லாத மக்கள் எல்லாம் கைது பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேடை கூட போன அந்த மொட்டை தலைனை காமிச்சா பிணந்தினிகளை பார்த்தோன்னா ஓடி ஒளிவான். அப்புறம் நம்ம ஹாரி அந்த கோல்டன் கலர் பாலையே பார்த்துட்டு இருப்பான். இதை டம்பிள்டோர் உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் ஹாரி. இது உன் கைப்பட்டோன்னா நான் திறந்துரும்னு நினைச்சேன், இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி ஹெர்மைனி சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த மொட்டை தலைனை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. கூடயே டாபியும் வந்திருக்கும். இந்த குள்ள மனுஷன் அந்த ஊர்ல உங்களோட பேரை சொன்னதை நான் கேட்டேன் ஹாரி, அதனாலதான் உங்களுக்கு உதவி பண்ண இந்த டாபி வந்துட்டான், உங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் இந்த டாபி பண்ணுவேன்னொன்னே அந்த மொட்டை தலைங்கிட்ட அந்த லாக்கெட்டை காமிச்சு இதை நீ பாத்திருக்கியான்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, மேடை ஏறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வால்டமோட்டை பார்த்தோன்னே நான் பயந்து போயிட்டேன், இந்த லாக்கெட்டை நான் பார்த்திருக்கேன், ஒரு லேடி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர்ல இருக்க ஒரு லேடியை காட்டுவாம இருக்கல, எல்லாருமே மறந்துடுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிங்க் கலர் லேடி தான். அதுக்கப்புறம் என்ன இவகிட்ட தான் அந்த லாக்கெட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு மேஜிக் ஆஃப் தி மினிஸ்ட்ரிக்கு உருவம் மாறி போனோன்ட்டு 3 பேரை கிட்னாப் பண்ணிட்டு அவங்களோட முடியை எடுத்து பாலி ஜூஸ்ல போட்டு 3 பேரும் உருவம் மாறிடுவாங்க. அப்புறம் மேஜிக் ஆஃப் தி மினிஸ்ட்ரிக்கு உருவம் மாறி போனோன்னே இது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க ஹெர்மைனின்னு தெரியல, ஆனா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஆகணும்னு லிஃப்ட்ல போக பார்ப்பாங்க. இதுல பிளாக் கலர் கோட் போட்டிருக்கவன் நம்ம ஹாரி, அந்த லேடி ஹெர்மைனி, இன்னொருத்தன் தான் ரான் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு இன்னைக்கு உன்னோட ஒய்ஃபை வந்து நான் உள்ள தள்ளாம விட மாட்டேன்டா, சட்டசபைக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போவான். என்னது என் ஒய்ஃப்க்கு இன்னைக்கு தண்டனையா அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பாரான்னு. டே ரொம்ப நடிக்காதரா, அந்த கேஸ் என்னன்ட்டு நீ போய் பாருன்ட்டு ரானை இறக்கி விட்டு இவங்க 2 பேரும் லிஃப்ட்ல போயிட்டு இருப்பாங்க. ஹாரி தான் ஹெர்மைனி கிட்ட சொல்லுவான், 1 ஹவர்ல அம்பரீச்சை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம போயிட்டு மறுபடியும் வரலான்னு பேசிட்டே இருக்கும்போது அம்பரீச் வந்துருவா. வாங்க மிஸ் லேடி, நீங்க இங்க என்ன பண்றீங்க, என் கூட சட்டசபைக்கு வாங்கன்ட்டு ஹெர்மைனியை கூப்பிட்டு போயிடுவான் அந்த அம்பரீச். நம்ம ஹாரி தப்சா போதும்டான்னு இறங்கி போயிட்டு இருந்தா ஒரு இடத்துல புதுசா சிலபஸ் உருவாக்கிட்டு இருப்பாங்க. என்ன இங்க சிலபஸ் உருவாக்குறாங்க அப்படின்ட்டு இன்னொரு சைடு திரும்பி பார்த்தா அம்பரீச்சோட அறை இருக்கும். ஹாரி அம்பரீச்சோட ரூம் பார்த்தோன்னே இதுக்குள்ள எப்படியாவது போனோன்ட்டு ஒரு பெல் மாதிரி கீழே போடுவான். அது நிறைய மாறி போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரூம்குள்ள போயிட்டு இங்க தான் அந்த லாக்கெட் இருக்கும் தேடிட்டு இருக்கும்போது நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ல முதல்ல எடுத்து பார்த்தா ரானோட அப்பா இருப்பாரு. அடுத்தடுத்த ஃபைல் எடுத்து பார்த்தா டம்பிள்டோர் மேடையெல்லாம் இருக்கும், எல்லாமே ராங் பண்ணியிருக்கும். அதாவது இவங்க எல்லாம் மந்திரவாதிக்கும் சாதாரண குடும்பத்திலயும் பிறந்தவங்க, இவங்க எல்லாரையும் கொல்லணும்ன்றது தான் மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியோட எண்ணமா இருக்கு. அடுத்த ஃபைல்ல நம்ம ஹெர்மைனியோட போட்டோ இருக்கும் பாருங்களேன், இதை பார்த்தோன்னா ஹாரி பயந்துருவான். ஹெர்மைனியோட உயிருக்கு ஆபத்துன்னு வேகமா அந்த ஃபைலை உள்ள வச்சுட்டு வெளியே கிளம்பிடுவான். அப்புறம் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ரான் வருவான். எனக்கு அடி வயிறே கலக்குதுரா, இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகும்னு தெரியலடான்னும் போது ஹெர்மைனி அம்பரீச் கூட போயிருக்கான் சட்டசபைக்கு, நம்ம அங்கே போயே ஆகணும்ட்டு 2 பேரும் அங்கே போவாங்க. அங்கே போய் பார்த்தா சாதாரண மனுஷனை வேற கைது பண்ணிட்டு இருப்பாங்க. நண்பா என்னை விட்டுறா, இங்கேருந்து ஓடிடுறான்னும் போது அதெல்லாம் முடியாது, வந்துட்டோம்ல வா போலான்ட்டு ஹாரி ரானை கூட்டிட்டு போவான். அங்கே பார்த்தா அம்பரீச் தான் இப்போ பெரிய ஆள் போல இருக்கு, திருப்பி சொல்ற இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். மேலே பார்த்தா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே டிமெண்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்களேன். ஹாரி வந்து அவளோட கழுத்துல தான் அந்த லாக்கெட் இருக்கும், பார்த்துருவான். இப்போ அந்த லேடி திரும்பி ரானை கூப்பிடுவா. என்னன்னு பார்த்தா ரான் வந்து அவளோட ஹஸ்பண்டோட உருவத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த மந்திரக்கோள் திருடப்பட்டது தானே அப்படின்னும் போது இல்ல நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த மந்திரவாதியோட கடையில தான் வாங்கினேன், அந்த மந்திரக்கோள் தான் என்னை தேர்ந்தெடுத்தது, நான் அந்த மந்திரக்கோளை திருடலன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. இல்ல இந்த மந்திரக்கோள் சக்தி வாய்ந்தது, இது நீ ஏன் திருடன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பேச்சு ரொம்ப போகவும் ஹாரி செம்ம டென்ஷன் ஆயிடும். நீ வர வர ரொம்ப வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அம்பரீச், இதுக்கப்புறம் என்னால இதை பொறுத்துக்க முடியாதுன்னு ஹாரியோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். உடனே அம்பரீச் அடிச்சு மயக்கம் போட வச்சோடனே ஹெர்மைனி அங்க இருக்க லாக்கெட் எடுத்துருவா. மேல இருக்க ஷீல்டு மறைஞ்சு எல்லா டிமெண்டர்ஸும் துரத்தும் பாருங்களேன், ஓடுங்கடான்ட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிருவாங்க. அப்போ கூட டிமெண்டர்ஸ் இவங்களோட ஆன்மாவை ஊரியவும் ஹாரி மந்திரம் போட்டு அடிச்சிருவான். இவங்க எல்லாருமே வெளியே ஓடும்போது ஹாரியை வந்து எல்லாருமே பார்த்துருவாங்க. இவன் தானே ஹாரி பாட்டர்னு விரட்டிட்டு இருக்கும்போது அந்த ராணை மிரட்டிட்டு போனால ஒருத்தன் வேகமா ராணை துரத்திட்டே வருவான். ராணை அவனை மந்திரம் குளிச்சு தாக்குவான். அவனும் கோவமா ராணை தாக்க வருவான். அந்த டைம்ல டெலிபோர்ட் ஆகி 3 பேரும் அங்கே எஸ்கேப் ஆகி ஒரு காட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு வழியா வந்துட்டோமா ஹெர்மைனின்னு திரும்பி பார்த்தா ஹெர்மைனி அங்கே துடிச்சிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா ராணோட கையே உடஞ்சி போயிருக்கும். அந்த மருந்து எடு ஹாரி பேக்ல இருந்தோன்னே மந்திரத்தை போட்டு அந்த மருந்து எடுத்து கொடுப்பான். என்னாச்சு இவனுக்கு நம்புது இல்ல அவ வரும்போது தாக்கிட்டா, ராணுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கு, இங்க இருந்து அப்ப நம்மளால போக முடியாதானே ஹாரி கேட்டோன்னே வாய்ப்பே இல்லை, இங்க இருந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும்னு ஹெர்மைனி வந்து மாயத்திரையை உருவாக்கி இங்க ஒரு டென்ட் மாதிரி அமைச்சிருவா. அப்புறம் நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் அந்த லாக்கெட்டை அழிக்க பார்ப்பாங்க. ஹாரி தாக்குவான், ஹெர்மைனி எரிக்க பார்ப்பான். ஆனா அந்த லாக்கெட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன எதுவுமே ஆகலன்ட்டு ஹாரி செம்ம டென்ஷன் ஆயிருவா. டம்பிள்டோர் வாங்கிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு, ஆனா இதுல அழிக்கிற முறை உனக்கு சொல்லலையா அப்படின்ட்டு ரான் ரொம்ப கோவப்படுவான். சரி இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்ட்டு அதை எடுத்து கழுத்துல போட்டுப்பான் ஹாரி. அதுக்கப்புறம் ஹாரி மறுபடியும் அந்த கண்ணாடி பீஸை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்களேன்ட்டு அதுல தெரியுற ஆள் கிட்ட கேட்டுக்கிட்டே அந்த லாக்கெட்டை தொடுவான். மறுபடியும் அவனுக்கு ஒரு விஷயம் வரும். வால்டமோர்ட் ஒரு ஆளை போட்டு அந்த மந்திர
மந்திரக்கோள் கடையில போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இது அந்த மந்திரக்கோள் கடைக்காரன்ல வேற ஒருத்தன். எங்க அது உன்கிட்ட தான் கடைசியா இருந்துச்சு, சொல்லுன்னு கேட்கும்போது இல்ல அது வேற ஒரு பையன் எடுத்துட்டு போயிட்டான், அந்த பையன் தான் அதை திருடிட்டு போயிட்டான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹாரி அந்த விஷயம் முடிஞ்சிட்டு வால்டமோர்ட் ஏதோ ஒன்னு தேடிட்டு இருக்கான் ஹெர்மியோனி. அது என்னன்னு தெரியல, அது அவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம், நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். ரான் எப்போ குணமாவான் போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லுவா. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல, நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களான்ட்டு ஹாரி ரொம்ப கோவமா இங்க இருந்து கிளம்பி போவான். ஹெர்மியோனி ஒரு நிமிஷம் நில்லு ஹாரி, கழுத்துல போட்டிருக்க அந்த லாக்கெட் எடுத்து கொடுவா. ஏன்னா அது போட்டதுக்கு அப்புறம் தான் ஹாரியோட குணாதிசயம் கொஞ்சமா மாறும். அதை கழட்டி கொடுத்தோன்னா ஹாரி ரிலாக்ஸ் ஆயிடுவான். அப்புறம் கேம்ப்ல எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹெர்மியோனி வெளியே சவுண்ட் கேக்குதுன்னு பார்க்க போயிருப்பா. ஹாரி வந்து அப்போ ரேடியோ கேட்டு இருப்பான். அதுல வந்து ஸ்னேப் தான் அடுத்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட பிரின்சிபலா தேர்ந்தெடுத்திருக்கு மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஹெர்மியோனி டென்ட்டுக்கு வெளியே யாரோ இருக்காங்கன்னு நடந்து போயிட்டு இருந்தா காவலாளிகள் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹெர்மியோனிக்கு எதிரில் நின்னுட்டு இங்க ஏதோ ஒரு வாசனை வருது, இங்க யாரோ இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது, பார்த்தா நேர் எதிரில தான் இருப்பாங்க. என்னன்னா ஹெர்மியோனி தான் மாயத்திரையை போட்டிருக்கால, இவங்க முன்னாடியே ஹெர்மியோனி நின்னாலும் இவங்களுக்கு தெரியல, ஸ்மெல்லு ஹெர்மியோனியோட பர்ஃபியூம் ஸ்மெல்ல வச்சு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹாரி பின்னாடி வந்து காவலாளிகள் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை ஹெர்மியோனி, ராணை நடக்க வச்சாது நம்ம இங்க இருந்து கூப்பிட்டு போய் ஆகணும்ட்டு மறுநாளே வா கிளம்பலான்ட்டு ராணை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹெர்மியோனியும் ஹாரியும் முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தா ரான் வந்து பின்னாடி பேய் பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான். கழுத்துல வேற அவங்ககிட்ட அந்த லாக்கெட் இருக்கும். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்து இருக்கும்போது ஹெர்மியோனி ஆஹா இந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன்ட்டு ஒரு புக் எடுப்பா. என்னாச்சு என்ன கண்டுபிடிச்சேன்னு அந்த கிரிஃபிண்டோரோட வால், அது எதுக்கு உங்ககிட்ட டம்பிள்டோர் தர சொல்லியிருக்காரு, கண்டிப்பா அதை வச்சு இந்த ஹாக்ராக்ஸ் அழிக்க முடியும் ஹாரின்னு சொல்லுவா. எப்படி நீ சொல்றன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, சேம்பர் ஆஃப் த சீக்ரெட்ல அந்த பாம்பு அந்த கத்தியை வச்சு நீ கொண்டு இருக்க, அந்த பாம்போட விஷம் கண்டிப்பா அந்த வால்ல ஏறி இருக்கும், அந்த பாம்போட பல்லு மூலமாவே அந்த புக்கையும் நீ அழிச்சிருக்க, கண்டிப்பா அந்த வால் இருந்தா போதும் எல்லா ஹாக்ராக்ஸையும் அழிச்சிடலாம் ஹாரின்னு ஆமா கரெக்டா சொன்னேன், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரான் அங்க வந்துருவான். அந்த வால் திருடப்பட்டிருக்கு, நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி பேசுவான். இப்போ எதுக்கு ரொம்ப கோவப்படுற ரான்ட்டு ஹாரி கேட்டோன்னே ஆமா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் இப்போ என்ன நாங்க 2 பேரும் ஹாக்ராக்ஸை தேடாம விளையாடிட்டு இருக்கோம் நீ நினைக்கிறேன் போது ஆமா அப்படிதான் நடக்குது, நான் எப்பவுமே ஏன் எஃப்எம் கேட்டுங்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போ என்னோட அப்பா பேர் அதுல வரணும்னு நான் நினைச்சு எவ்வளவு பதறிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க, உங்களுக்கு இடையில நான் வரமாட்டேன்னோன்னே ஹெர்மியோனி அழுதுகிட்டு ஏன் இப்படி பண்ற, அந்த லாக்கெட்டை முதல்ல கழட்டு அப்பதான் நீ பழையபடி ஆவனோன்னே இல்ல இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்னோன்னே ஹாரி அப்ப கிளம்பு லாக்கெட்டை கழட்டி குத்துட்டு கிளம்புனோன்னே லாக்கெட்டை கழட்டி குத்துட்டு ஹெர்மியோனி நீ வரியா இல்லையானோன்னே ஹெர்மியோனி வரமாட்டேன்வா, ஏன்னா ஹாரிக்கு இப்போதைக்கு உதவி பண்ணணும்னு கூட இருப்பா. ரான் மட்டும் கோமா இங்க கிளம்பிடுவான். ஹெர்மியோனி தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவா. அப்புறம் ஹாரியும் நம்ம ஹெர்மியோனியும் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல மாயத்திரை அமைச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹெர்மியோனி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து ஹாரி தான் ஒரு பாட்டை போட்டு வா டான்ஸ் ஆடலான்ட்டு ஹெர்மியோனி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ஹெர்மியோனி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவா. அப்புறம் ஹாரி வந்து மறுநாள் காலையில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பறக்கிற பந்தை பிடிச்சி அதுல லேசா அவனோட வாய் வச்சு பார்ப்பான். திடீர்னு அதுல எழுத்துக்கள்லாம் வரும். ஹெர்மியோனி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இதை பாரு என்னோட உதடு பட்டவுடனே இதுல எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துன்னு வந்து காட்டுவான். ஐ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னு ஹெர்மியோனி கேட்டோன்னே தெரியல, அது மட்டும் இல்லாம இந்த மந்திர புக்கை பாரு இதுல ஒரு சிம்பிள் இருக்கு, இதுல எதுக்கு அந்த சிம்பிளை வரைஞ்சிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் கூட எனக்கு புரியலன்னு ஹெர்மியோனி சொல்லுவா. இதுக்கெல்லாம் விட தெரியணும்னா நான் காட்ரிக் சாலோன்ற நகரத்துக்கு தான் போகணும்னு ஹாரி சொல்லுவா. இங்க பாரு வால்டமோர்ட்டும் அங்க கண்டிப்பா வருவான், அந்த இடம் உனக்கு ஆபத்துன்னு. இல்ல வால்டமோர்ட்டுக்கும் முத தடவை சக்திகள் அங்கேதான் போச்சு, எங்க அப்பா அம்மா இறந்த இடமும் அதுதான், நம்ம அங்க போனா மட்டும்தான் ஏதாவது விட தெரியணும்னு. சரி ஓகே வா போலான்ட்டு 2 பேரும் டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க போனவனும் ஒரு கல்லறைக்கு போவாங்க. ஹெர்மியோனி அந்த சிம்பிளை பாத்துருவா கல்லறையில. இங்க பாரு ஹாரி புக்ல இருந்தாந்தே சிம்பிள் இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஹாரி ஒரு கல்லறை நின்றுட்டு இருப்பான். அங்க போய் பார்த்தா அவனோட அம்மா அப்பாவோட கல்லறை தான் அது. ஹாரி வருத்தப்பட்டு நிக்கிறத பார்த்து ஹெர்மியோனி ஒரு பூங்கொத்தை வர வைப்பா. அப்போ ஒரு வயசானவங்க இவங்க 2 பேரும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹெர்மியோனி அதை பார்த்துட்டு ஹாரி அந்த வயசானவங்க நம்மளே பாக்குறாங்க பாருன்னு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா திடீர்னு அவங்க காணாம போயிருவாங்க. அப்ப ஹாரி ஒரு வீட்டை பார்ப்பான், பயங்கர மோசமா இடிஞ்சு போயிருக்கும். இது என்னோட வீடு தான் அப்படின்ட்டு ஹாரி ஹெர்மியோனி கிட்ட சொல்றான். இப்பதான் தெரியுது ஹாரி வந்து சின்ன வயசுல இந்த வீட்டுல தான் இருந்திருக்கான்ட்டு. அப்ப அந்த வயசானவங்க திரும்பி வந்தோடனே நீங்க தானே அந்த பட்டில்டா, டம்பிள்டோரை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல அப்படின்ட்டு அவங்களோட வீட்டுக்கு போவான். ஆனா அந்த வயசானவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்புறம் ஹாரி அங்கே ஒரு போட்டோவை பார்ப்பான். இதுதான் ஹாரியோட விஷன்ல மந்திரக்குள்ள ஒருத்தன் எடுத்து தப்பிச்சு போற மாதிரி இருக்கும். இது யாரு பட்டில்டான்னு கேட்பான். அதுக்கும் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. மேல ஒரு ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹாரியும் பின்னாடியே போவான். இது ஒன்னும் சரியா பண்ற மாதிரி தெரியல. ஹெர்மியோனி கீழே தேடிட்டு இருப்பான். நம்ம ஹாரி வந்து அந்த வயசானவங்களுக்கு பின்னாடியே போயிருப்பான். இந்த ஹெர்மியோனி கீழே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புக் இருக்கும், டம்பிள்டோரை பத்தி அந்த ரிப்போர்ட் எழுதின புக் இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பான். இங்க ஹாரி மேல போனோன்னா அந்த லாக்கெட்டையே அந்த பாட்டி உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹாரியை பார்த்தா ஒரு ஆல்பம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த பாட்டி உருவம் மாறி வால்டமோர்ட் கிட்ட இருந்த பாம்பா மாறிடுவா பாருங்களேன். அப்பதான் ஹெர்மியோனி உண்மையான பாட்டி அங்க கீழே செத்து போயிருக்கிறத பாப்பா. ஹாரி ஆபத்துன்னு வேகமா மேல ஓடி வந்தா இந்த பாம்பு கூட பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருப்பான். அந்த பாம்பு மேல வரும்போது மந்திரக்குள்ள வச்சு ஹெர்மியோனி தாக்கிட்டு நம்ம இங்கிருந்து எப்படியாவது போகணும்னு 2 பேரும் டெலிபோர்ட் ஆகி அங்கிருந்து தப்பிச்சு போயிருவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா ஹெர்மியோனி ஒரு புக் படிச்சுட்டு இருப்பான். ஹாரி வருவான். ஹாரி அந்த போட்டோல இருந்த பையன் யாருன்னு கேட்டல, அவனோட பேர் தான் கிரிண்டில்வேல்ட் அப்படின்ட்டு ஒரு போட்டோவை எடுத்து காட்டுவா. இதை வந்து ஹாரி பார்த்துட்டு
இவனை தான் நான் என்னோட விஷன்ல பார்த்தேன், ஒரு மந்திரக்குள்ள கடையில இருந்து திருடிட்டு போன மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சிங்க, இந்த பேர்ல இருக்க கேரக்டர் இந்த படத்துல டம்மி தான். ஆனா ஹாரி பாட்டருக்கு ப்ரீக்வலா ஒரு மூவி வந்திருக்கு, அதுல வந்து கிரிண்டில்வால்டுங்கிற கேரக்டரை வெயிட்டா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஹாரி என்னோட மந்திரக்குள்ள எங்க ஹெர்மைனின்னு கேட்கும்போது, இல்ல அந்த பாம்பு கூட சண்டை போடும்போது உன்னோட மந்திரக்குள்ள உடஞ்சி போச்சு ஹாரின்னு காட்டுவா. சரி விட்டு தள்ளு, நீ போய் தூங்கு, நான் நைட்டு காவல் காக்குறேன். ஹாரி காவல் காத்துட்டு இருப்பான். அப்ப அந்த கண்ணாடியை எடுத்து மறுபடியும் பாத்துக்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்களேன்ட்டு அதுல இருக்கிற உருவத்துக்கிட்ட கேட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு மான் வரும் பாருங்களேன். இதை பார்த்துட்டு ஹாரி என்னோட அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அந்த மான் பின்னாடியே போயிட்டு இருப்பான். அந்த மான் ஒரு ஏரி உறைஞ்சு போயிருக்கும், அந்த இடத்தாண்ட நின்றுட்டு அங்கேருந்து ஒரு ஒளி வடிவத்தில் ஆகி மறைஞ்சு போயிடும். என்ன இங்கே நிற்குதுன்னு கீழே பார்த்தா அங்கே கிரிஃபிண்டோரோட வால் இருக்குங்க. இதை பார்த்தோன்னா ஹாரிக்கு பயங்கர ஆச்சரியமாயிடும். மந்திரத்தை போட்டு அந்த வாழை வெளியே எடுக்க பார்த்தா மந்திரம் அந்த வால் மேலே வேலையை செய்யாது. இது வேலைக்கு ஆகுதுன்னு ஐஸை உடச்சிட்டு ஹாரி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உள்ளே எகிரி குதிப்பான். அந்த வாழை எடுக்கலான்னு அவன் பக்கத்தில் போகும்போது அந்த லாக்கெட்டுக்கு தெரியும் போல இருக்குங்க, இதை வச்சு தான் என்ன அழிக்க முடியும்ட்டு ஹாரியை உள்ள போக விடாம அந்த லாக்கெட்டை ஹாரியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் பாருங்களேன். கழுத்தை நெரிச்சு ஹாரி கிட்டத்தட்ட சாவ வேண்டியது. திடீர்னு யாரோ அந்த தண்ணிக்குள்ள உதிச்சு அந்த வாழை எடுத்துட்டு ஹாரியை வெளியே கொண்டு வந்து போட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ரான் தாங்க வந்திருப்பான். ஹாரி நான் தான் வந்தேன்னுவா. ரான் நீயா, நீ தான் அந்த மான் உருவத்துல வந்து என்ன ஹாரி கேட்டோன்னே, இல்ல நான் வரல, நீ தான் அந்த மான் உருவத்துல வந்து எனக்கு வழிகாட்டினேன்னு நான் நினைச்சேன் நம்புது. இல்ல ரான், என்னுடைய மான் வந்து கொம்பு வச்சிருக்கோம், இது கொம்பு இல்லாத மான் நம்புது. ஆமா நான் பாத்திருக்கேன். சரி ரான், நான் பாம்பு பாஷை பேசி இந்த லாக்கெட்டை திறக்கிறேன், எப்படியாவது இந்த லாக்கெட்டை உடச்சிருந்தோன்னே. சரி ஓகேன்மா, அந்த பாம்பு பாஷை பேசணுன்னு லாக்கெட் ஓப்பன் ஆகுங்க. அதுல இருந்து தீய சக்தி வந்து ரானை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணும். உன்னை வேண்டா விருப்பாதான் உன் குடும்பத்துல பெத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும். அப்புறம் ஹாரியோட உருவமும் ஹெர்மைனியோட உருவமும் வந்து நீ என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா ரான், ஹாரி அளவுக்கு நீ ஒண்ணுமே இல்ல, இவன் எப்பேற்பட்ட சக்திசாலி தெரியுமா, இவன் கால் தூசி கூட நீ வரமாட்டேன்ற மாதிரி ஹெர்மைனியோட உருவம் சொல்லும். இதை வந்து ஹாரி பார்த்துட்டு ரான் அது வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுது, நீ அதை கேட்காதன்னு ரானுக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்து கத்தி வச்சு அந்த லாக்கெட்டே உடச்சு தள்ளிடுவான். அப்புறம் மறுநாள் காலைல வந்தோடனே ஹாரி எங்க போயிருந்தேன்னு கேட்பான். எவ்வளவு விஷயம் நடந்துச்சு தெரியுமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ரானை காமிச்சோன்னே, இப்ப எதுக்குடா இங்க வந்துட்டு ஹெர்மைனி போட்டு சம கோவத்துல அடிப்பாங்க, இதுவும் ஒரு வகையான பாசம் தானே, நீ எதுக்கு வந்த, என்ன சந்தேகப்பட்டு போனவன் தானே நீ நம்புது. இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் இங்கேருந்து போன உடனே வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு வழி தெரில, ஆனால் அப்போ தான் எனக்கு அந்த லைட்ரு உதவி பண்ணிச்சு, அது ஒளியை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு நினச்சேன், இல்லை என்னுடைய மனசு கூட அதால் மாற்ற முடிஞ்சுது, அதுலேருந்து எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு ஹெர்மைனி, அது உன்னோட குரல் தான், என்கிட்ட வந்துடுறான்னு கேட்டுச்சு எனக்குன்னுவா. இதை கேட்டோன்னே ஹெர்மைனிக்கும் லேசாக மனசு மாறிடும். அப்புறம் ராணும் ஹாரியும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை மன்னிச்சிரு ஹாரி, நான் அவங்க 2 பேரும் சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நான் இங்கேருந்து போவேன் மறுபடியும் இந்த மாதிரி வருவேன்ட்டு டம்பிள்டோருக்கு தெரியும் போல இருக்குது, அதனால தான் அந்த லைட்டர் கொடுத்துருக்காருல அப்படின்ட்டு, நான் வரும்போது காவலாளிகிட்ட இருந்து ஒரு மந்திரக்குள்ள சுட்டுட்டு வந்தேன், இது வேணா உனக்கு யூஸ் ஆதான்னு பாருன்னும் போது ஹாரியும் மந்திரம் போட்டு பார்த்தா பெருசாக எரியும். ஹாரி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு புக்கில் வந்து ஒரு லெட்டர் இருக்கும், அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாங்க. இது வந்து டம்பிள்டோர் கிரிண்டில்வால்டுக்கு எழுதின ஒரு லெட்ரு, இதில் கையெழுத்துக்கு பக்கத்தில் பாரு இந்த சிம்பிள் இருக்குன்னு அந்த சிம்பிளை காட்டுவா. இதை பார்த்தோன்னா ஹாரி லூனாவோட அப்பா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இதே சிம்பிள் மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு, அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தெரியும்ட்டு லூனாவோட அப்பாவை பார்க்கறதுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹாரி ஹெர்மைனி கிட்ட என்ன ரான் மேலே பயங்கர கோமா இருக்க, அவன் மேலே இருக்க லவ் குறைஞ்சிருச்சான்னு கேட்டோன்னே, அது எப்படி குறையும், அதுதான் குறைஞ்சி தொலைய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஹெர்மைனி புலம்பிக்கிட்டே வருவா ஹாரி கிட்ட. அப்புறம் லூனாவோட வீட்டுக்கு போய் அவரோட அப்பாவை பார்த்து இந்த சிம்பிள் என்னன்னு நம்புது, இந்த சிம்பிள் தான் டெத்லி ஹாலோன்னு. டெத்லி ஹாலோவா அப்படின்னா என்னன்னு கேட்டோன்னே அவர் உடனே உங்களுக்கு மரணத்தை வென்ற 3 அண்ணன் தம்பிகளோட கதையை தெரியாதான்னொன்னே ஹெர்மைனி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பா. அந்த டைம்ல அவர் வந்து அவரோட வீட்டுக்கு வெளியே ஜன்னல் போய் நிற்பாரு, அங்கேருந்து ஒரு பறவை மட்டும் பறந்து போகும் இவரை பார்த்த உடனே. அதே டைம்ல ஹெர்மைனியும் அந்த புக்கை படிச்சுட்டு இருப்பா. இந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். 3 அண்ணன் தம்பிங்க ஒரு காட்டை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நதியை பார்த்தாங்க, அதை கிராஸ் பண்ண அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு பாலத்தை உருவாக்கி போக பார்த்தாங்க. இதை பார்த்த மரணம் ரொம்பவே கோவப்பட்டுச்சு, இது வரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாருமே இந்த ஏரியில விழுந்து இறந்தாங்க, இவங்க மரணத்தையே ஜெயிக்க பார்க்கறாங்கன்ட்டு அவங்க முன்னாடி வந்து உங்களுக்கு நான் வரம் தரேன்ட்டு 3 பேருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்தது. அண்ணன் தான் பெரிய ஆளுன்ற கர்வம் கொண்டவன், அதனால யாராலையும் அழிக்க முடியாத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரக்குள்ள கேட்டான், மரணம் கொடுத்தது. 2வது சகோதரன் நினைச்சதை நடத்திக்கணும்னு நினைக்கிற ஆளு, அவன் இறந்தவங்களை உயிரோட கொண்டு வரதுக்கு ஒரு பொருளை கேட்டான், அதுவும் ஒரு கல்லை உருவாக்கி கொடுத்தது. ஆனா 3வது சகோதரன் ரொம்பவே புத்திசாலியானவன், நான் இங்கேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இங்கேருந்து போனா மட்டும் போதும்னோடனே அதுவும் ஒரு மாய கம்பளத்தை கொடுத்தது. இவங்க 3 பேரும் 3 பொருட்களையும் வாங்கிட்டு வேற வேற வழியா போயிட்டாங்க. முதல் சகோதரன் தன்னை எதிர்த்த எல்லாரையுமே அவன் கொன்னான், ஆனா இதை பார்த்த ஒருத்தன் இரவு நேரத்துல அவனை கொன்னு அவனோட மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டான். 2வது சகோதரன் இறந்து போன காதலியை உயிரோட கொண்டு வந்து அவ கூட வாழணும்னு நினைச்சா, ஆனா நாளுக்கு நாள் அவளோட குணங்கள் மோசமாக இதை பார்த்து ஏமாந்து போன அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா 3வது சகோதரன் மட்டும்தான் மரணத்தை ஏமாத்தி அந்த மந்திர கம்பளம் மூலமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். கடைசியில அவனோட வாழ்ந்த காலங்களை அவன் போதுன்னு முடிவு பண்ண உடனே அவனோட மந்திர கம்பளத்தை தான் பையன்கிட்ட கொடுத்துட்டு அவரும் மரணத்தோட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டு அவர் வரைஞ்சும் காட்டுவாரு, முதல்ல மந்திரக்கோள், கல், அப்புறம் மந்திர கம்பளம், இந்த 3மே சேர்ந்தது தான் டெத்லி ஹாலோ, மரணத்தை வென்றவர்கள். இந்த 3 பொருளும் ஒருத்தங்கிட்டே இருந்தா மரணம் அவனை அண்டவே அண்டாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. இது எல்லாருமே கேட்டு சரி இங்கேருந்து கிளம்பலாமான்னும் போது லூனாவோட அப்பா விட மாட்டாரு, இல்லை நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது,
தீய சக்திகளை பற்றி நான் தப்பாக எழுதுனதுனால என்னோட பொண்ணை அந்த வால்டமோட்டோட ஆட்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களை காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் என்னோட பொண்ணை அவங்க விடுவாங்கன்ற மாதிரி அழுவார். பார்த்தா பிணந்தினிகள் வந்துட்டு இருக்கோங்க. இவர் அந்த பறவை மூலமா தகவல் கொடுத்துருக்காரு. பிணந்தினிகள் வந்து அந்த கோட்டையை தாக்குன்னு தாக்கவோ 3 பேரும் டெலிபோர்ட் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு வந்துருவாங்க. டெலிபோர்ட் ஆகி காட்டுக்குள்ள வந்தோடனே காவலாளிகள் இருப்பாங்க. இவங்க சாதாரண மனுஷங்களை பிடிச்சிட்டு போய் சிறையில போட்டுருவாங்க. இதை பார்த்தோன்னா 3 பேரை உடிஞ்சு விட்டு நோடிட்டு இருப்பாங்க. இவங்க மந்திரக்குள்ள வச்சு தாக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல மாட்டிப்பாங்கன்ற மாதிரி நிலைமை வந்தோடனே ஹெர்மைனி மந்திரம் போட்டு ஹாரியோட முகத்தையே மாத்த ஆரம்பிச்சிருவா. அப்ப ஹாரிக்கு மறுபடியும் ஒரு விஷயம் வரும். வால்டமோட் வந்து ஜெயில கிரிண்டல்வேல்ட பார்த்து எங்க இருக்கு அந்த மந்திரக்கோள் சொல்லுன்னு நம்புது. அது மண்ணுல புதைஞ்சிருக்கு. டம்பிள்டோரோட சேர்ந்து அது மண்ணுல புதைஞ்சிருக்குன்ற மாதிரி கிரிண்டல்வேல்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னே வால்டமோட் சந்தோஷப்பட்டு அங்கேருந்து மறைஞ்சு போறான். இதை பார்த்தோன்னே ஹாரி எஞ்சிட்டு ஹெர்மைனி வால்டமோட் கண்டுபிடிச்சிட்டான் அந்த எல்டர் வாண்ட் எங்க இருக்குன்னு. அதை எடுத்தானா இந்த போர்ல அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்ற மாதிரி ஹெர்மைனி கிட்ட ஹாரி சொல்லுவான். அப்புறம் எல்லாருமே வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு என்னடா அவன் மூஞ்சி கொலன்னு இருக்குன்னு அவனோட தழும்ப பார்த்துருவாங்க. இவனை எங்க கூட்டு போனோன்னு என்கிட்ட தெரியும்ட்டு பெல்லாட்ரிக்ஸ் கிட்ட கூட்டு போனவனே அவன் மேல்ஃபாய் கிட்ட கூட்டு போய் காட்டுவா. இவன் தான் ஹாரி பாட்டரான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடு. வால்டமோட் கிட்ட நம்ம கொடுத்துடலான்னு போது இவன் இல்லைன்னு சொல்லிடுவான் மேல்ஃபாய். இவன் இல்லைன்னு சொன்ன உடனே மேல்ஃபாயோடப்பா நல்லா பார்த்து சொல்லு மேல்ஃபாய், இல்லைன்னா தீய சக்திகளோட தலைவன் ரொம்ப கோவப்படுவாருன்ற மாதிரி பேசுவாரு. சரி ஓகேன்ட்டு நல்லா ஊத்து பார்த்துட்டோம் இவன் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவா. இப்போ பெல்லாட்ரிக்ஸ் வந்து ஹெர்மைனியோட மந்திரக்குள்ள வாங்கு, கடைசி அவன் என்ன மந்திரம் போட்டிருக்கான்னு நான் பார்க்கணுன்ட்டு ஹெர்மைனி கிட்ட போவாங்க. அந்த டைம்ல கிரிஃபிண்டோரோட வால் வந்து ஒருத்தன் வச்சிட்டு இருப்பாங்க காவலாளி. இதை பார்த்தோன்னே இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சதுன்னு அந்த பொண்ணோட பேக்ல இருந்தா எடுத்தேன்னு சொல்லுவான். உடனே அவங்க எல்லாரையும் அடிச்சு அவ துவச்சி போட்டு போங்கடா இங்கேருந்து போங்கடான்ட்டு எப்படி இந்த வால் உங்ககிட்ட கிடைச்சிது, எப்படி உங்ககிட்ட கிடைச்சிது. பெல்லாட்ரிக்ஸ் உடனே இவங்க 2 பேரையும் சிறையில் அடைங்க, இந்த பொண்ணுகிட்ட நான் ஏன் விதத்துல விசாரிக்கணும்ட்டு ஹெர்மைனியை மட்டும் மேலே வச்சுட்டு இவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட்டு அடைச்சிருவாங்க. ஹெர்மைனி எப்படியாவது காப்பாத்தி அவனு ரான் கத்துவான். அப்போ பார்த்தா பின்னாடி 3 பேர் இருப்பாங்க. லூனா, அந்த மந்திரக்குள் கடைக்காரன், அப்புறம் குள்ள மனுஷன் ஒருத்தர் இருப்பான் பேங்க்ல வேலை பார்த்தவன். அதே டைம்ல ஹெர்மைனி கத்துற சவுண்ட் கேட்டு ரான் துடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஹாரி மறுபடியும் அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு அந்த கண்ணாடியை பார்த்து ஹாரி கெட்டுன்னு இருப்பான். மறுபடியும் அந்த பீட்டர் பெட்டிகிரோ வந்து அந்த குள்ள மனுஷன் மட்டும் நீ மட்டும் மேலே வான்னு கூட்டின்னு போயிடுவான். உடனே அங்கே டாபி வந்துடும். டாபி நீ எப்படி இங்கே வந்தபோது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்த ஹாரி பாட்டர்னுவா. சரி முதல்ல லூனாவையும் இவரையும் வெளியே கொண்டு போ, நாங்கள் எப்படியாவது ஹெர்மைனியை காப்பாற்றிட்டு வரணுன்னே சரிங்க ஹாரி பாட்டர்ன்ட்டு டாபி வந்து இவங்க 2 பேரையும் டெலிபோர்ட் பண்ணி கூட்டின்னு போயிடும். மறுபடியும் அந்த பீட்டர் பெட்டிகிரோ இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போகலான்னு கீழே வந்தா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பின்னாடி இருந்து யாரோ அடிப்பாங்க. பார்த்தா நம்ம டாபி தான் இருக்கும். இவங்க 2 பேரும் தப்பிச்சு மறைஞ்சு போய் பெல்லாட்ரிக்ஸை பார்த்துருந்தா அவ வந்து அந்த குள்ள மனுஷனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. என்னோட வால்ட்ல இருந்து எப்படி அந்த கத்தி வெளியே போச்சு, வேற ஏதாவது என்னோட வால்ட்ல இருந்து எடுத்திருக்காங்களா, நீ தானே பேங்க் எம்ப்ளாயின்னு கத்திட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹெர்மைனியை காட்டுவாங்க. பெல்லாட்ரிக்ஸோட ஒரு முடி மட்டும் பறந்து போய் அவளோட சட்டையில மாட்டிக்கும். அப்போ அவளோட கையில மட் பிளட்னு எழுதி வச்சிருப்பா பாருங்களேன், ரத்தத்திலேயே பயங்கர கஷ்டமா இருக்கும். அப்போ ஹாரி ரானோ இதை பார்த்துட்டு செம்ம கோமா வந்து 2 பேருக்கிட்டையும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. உடனே பெல்லாட்ரிக்ஸ் ஹெர்மைனி கழுத்துல கத்தி வச்சுட்டு ஒழுங்கா நிக்கலன்னா இவளை கொன்றுவேன்னொன்னே இவங்க எல்லாருமே அசையாம நிற்பாங்க. அப்போ பார்த்தா மேலே சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா லைட் வந்து டாபி கழட்டி விடும் பாருங்களேன். ஹெர்மைனி இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துருவா, பெல்லாட்ரிக்ஸ் அப்படி போயிருவா. இவங்க எல்லாருமே ஒன்னா நிக்கிறத பார்த்து பெல்லாட்ரிக்ஸ் என்னோட அடிமை நீயா உங்களுக்கு உதவி பண்றியா போது இல்ல இந்த டாபி யாருக்குமே அடிமை இல்லை, நான் ஹாரி பாட்டருக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன், நான் இங்கேருந்து ஹாரி பாட்டரை காப்பாற்றி கூப்பிட்டு போனோன்ட்டு எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி டாபி கூட்டின்னு போயிட்டு இருப்பான். அதே டைம்ல பெல்லாட்ரிக்ஸ் வந்து கத்தியை வீசுவாங்க. அந்த டெலிபோர்ட்டுக்குள்ள அந்த கத்தியும் போயிடும். எல்லாருமே அப்புறம் கடல் மாதிரி ஒரு இடத்தாண்ட வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க. யாருக்குமே ஒன்றும் ஆகலையன்ட்டு ஹாரி எல்லாரையும் போய் பார்த்துட்டு இருக்கும்போது டாபி மட்டும் ஹாரி பாட்டர் அப்படின்ட்டு பெல்லாட்ரிக்ஸ் தூக்கி போட்ட கத்தி இவனோட வயிற்றுல தாங்க குத்தி இருக்கும். ஹாரி பாட்டரை இந்த டாபி காப்பாத்திட்டான்ல, எனக்கு கொஞ்ச நாளாவது விடுதலையான வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாரி பாட்டர்னு பேசிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னா ஹாரி உனக்கு எதுவும் ஆகாது டாபி, ஹெர்மைனி மருந்தை கொண்டு வரணும்னா ஹெர்மைனிக்கிட்டே அந்த மருந்து பேக்கே இருக்காது. கடைசியில் டாபி வந்து ஹாரியோட மடியிலே இறந்து போயிடுவான். இதை பார்த்தோன்னா ஹாரி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா. லூனா பக்கத்துல வந்து இறந்து போயிட்டா எப்பவுமே கண்ணை மூடணும்ட்டு லூனா தான் கண்ணை மூடி விடுவா. அப்புறம் இவங்க எல்லாருமே டாபியோட உடலை வந்து அடக்கம் பண்ணிட்டு ஹாரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். இந்த போர் இதோட முடிஞ்சிடும் நீ நினைக்கிறியா வால்டமோட், கண்டிப்பா நான் உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹாரி ரொம்ப கோவப்படுவான். அதாவது ஒவ்வொரு மரணமும் ஹாரியை வந்து இன்னும் மனதளவுல எப்படியாவது வால்டமோட் அழிக்கணும்னு கோவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கடல்ல இருக்கிற ஒரு தீவை காட்டுறாங்க. அங்கே ஒரே ஒரு சமாதி இருக்கும். அந்த சமாதி உடஞ்சி திறக்குது. பார்த்தா நம்ம வால்டமோட் தாங்க வந்து திறப்பான். டம்பிள்டோரோட உடம்புக்கு பக்கத்துல போயிட்டு அவர் கையில இருக்க மந்திரக்குள்ள எடுத்துருவான். இதுதான் எல்டர் வாண்ட், இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மந்திரக்கோள். அதோட சக்தியை அவன் பயன்படுத்துறான். இதோட ஹாரி பாட்டரோட 7th மூவியும் முடியுது. யோசிச்சு பாருங்களேன், எல்லா பக்கத்துலயும் லாக்கு. ஹாரி பாட்டரோட மந்திரக்கோள் உடஞ்சு போயிடுச்சு. வால்டமோட் கிட்ட இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரக்கோள் கிடைச்சிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட ஹாக்ராக்ஸை இவங்க தேடி பிடிச்சி எப்படி அழிக்க போறாங்க, வால்டமோட்டோட முடிவு எப்படி வரப்போகுதுன்ட்டு லாஸ்ட் 8 பார்ட்ல பார்க்கலாம்.